காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் மனிதநேய மக்கள் கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சலீம்கான் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது மற்றும் மாநில துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாக்கூப் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது கூறுகையில், முஸ்லிம் சமுதாயம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம்களின் ரணங்களையும் வழிகளையும் புதிதாக வந்த விஜய் கூட முஸ்லிம்களின் வழியை உணர்வாரா என்றால் நிச்சயம் உணர மாட்டார் என்று பேசினார். முஸ்லிம்கள் கொச்சைப்படுத்தப்படுவது, முஸ்லிம்கள் தனிமைப்படுத்தப்படுவது, அவர்களுடைய வியாபாரங்கள் நலிவடைய செய்வது, அவர்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்வது என்பது இன்றைக்கு பிஜேபியினுடைய ஆட்சியில் தொடர்ந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி பல்வேறு பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு வலுவாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக சாதிவாரி கணக்கெடுப்புக்கு குரல் கொடுக்கிறது, சமூக நீதிக்கு குரல் கொடுக்கிறது. அதே அடிப்படையில் முஸ்லிம்கள் மீதான இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் குரல் எழுப்ப வேண்டும். கடந்த 1936ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி 8 மணி நேர வேலை கேட்டு போராடிய பஞ்சாலை தொழிலாளர்கள் மீது பிரெஞ்சு ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் 12 பஞ்சாலை தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர். அவர்களது தியாகத்தை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 30ஆம் தேதியை தியாகிகள் தினமாக கம்யூனிஸ்ட் கட்சியினர் கடைபிடித்து வருகின்றனர். அதன்படி ஜூலை 30 தியாகிகள் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தியாகிகளை நினைவிடத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கத்தினர் மற்றும் தொழிலாளர்கள் மேலதாளங்களுடன் ஊர்வலமாக வந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே அம்மனம்பாக்கம் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் பள்ளிக்கூட தெரு மற்றும் பெருமாள் கோவில் தெருவில் 100க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் தொடர்ந்து மின் தடை அடிக்கடி ஏற்படுவதால் மின்சாரம் இல்லாமல் மின் சாதன பெருக்க பயன்படுத்த முடியாமல் பள்ளி மாணவர்கள் படிக்க முடியாமல் சிரமப்படுவதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து மின்வாரிய அலுவலகத்திற்கு பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் அம்மனம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அச்சரம்பாக்கம் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள மதியானி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மதியன்குடி ஐயனார் கோவில் புறவி எடுப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மதியானி கிராமத்தில் ஊரின் நடுப்பகுதியில் அமைந்துள்ள குதிரை திடலில் இருந்து சுடுமண்ணால் செய்யப்பட்ட புறவி மண் சிலைகளை வான வேடிக்கையோடு மேளதாளம் முழங்க சாமி ஆட்டத்துடன் தோளின் மீது சுமந்து அங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மதியாண்டிக்குடி ஐயனார் கோவில் நோக்கி புறப்பட்டு சென்றடைந்தது. இதில் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை திருவொற்றியூரில் உள்ள காலடிப்பேட்டை மார்க்கெட்டில் தொடர்ந்து 80 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகிறது. இந்த பகுதியில் நேற்றிரவு முன்னறிவிப்பின்றி வர்த்தக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் மற்றும் மக்கள் பொருட்கள் வாங்குவதற்கு அமைக்கப்பட்டுள்ள செட்டுகளை, கடைகளின் ஷட்டர்களையும் மாநகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி எந்திரத்தின் மூலமாக அடித்து நொறுக்கியுள்ளனர். இதேபோல் அங்குள்ள கேமராக்களையும் அடித்து நொறுக்கியுள்ள நிலையில் இதனை தடுக்க முயன்ற வியாபாரிகளிடம் உதவி பொறியாளர் தகாத வார்த்தையால் பேசியதாகவும் கூறி வியாபாரிகள் இன்று ஒரு நாள் கடை அடைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சியிலிருந்து வந்துதான் கேமரா இருக்கு, எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை தான் பிடிச்சு வலிச்சாங்க. 4 கேஸ் பிடிச்சிருக்காங்க என் கேமராலேயும். ஆனால் மொத்த கேமரா டேமேஜ் பண்ணி, ஷீட்டை டேமேஜ் பண்ணி, முன்னாடி இருந்த ரோலரை டேமேஜ் பண்ணி, நான் பார்க்குறவங்களையும் கடையே ஒரு வழி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. வியாபாரம் பண்ணுற கடையை அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. எந்த ஒரு தகவலுமே சொல்லலை. நேற்று வரைக்கும் எந்த ஒரு தகவலுமே சொல்லலை. முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் அவங்கவுங்க கழட்டி சீட்டை நாங்கள் பத்திரப்படுத்தி வச்சுருந்துருப்போம். ஏற்கனவே நகராட்சியிலேருந்து சொன்னதுனால தான் நாங்கள் 6 அடி சீட்டை 3 அடி சீட்டை ஆக்கணும். ஆனால் 3 அடி சீட்டையும் இப்போ வலிச்சிருக்கிறாங்க. இப்போ இதனால எங்களுக்கு ரொம்ப இழப்பீடு யார் கவர்மெண்ட் தருமா இல்லை அவர் உடச்சவரே தருவாரான்னு தெரில. கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் ஆதி காமாட்சி அம்மன் என்று அழைக்கப்படும் ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் திருக்கோவிலில் கடந்த மாதம் 11ஆம் தேதி கோவில் புனரமைப்பு பணி நிறைவு பெற்று பூரண கும்ப மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிலையில் பூரண கும்ப மகா கும்பாபிஷேகம் முடிவுற்று 48வது நாள் மண்டல அபிஷேகத்தை ஒட்டி அம்மனுக்கு காலை முதல் பல்வேறு வகையான அபிஷேகமும் 108 சொங்காபிஷேகம் நடைபெற்ற நிலையில் இரவு அம்பாள் திருவீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு சென்றனர்.
கரூரில் பால் குளிரூட்டும் நிலையத்தை நவீன புதிய பால் பண்ணை அமைத்திட 343 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதில் 264.7 லட்சம் செலவில் பால் பதப்படுத்தப்படும் இயந்திரம் மற்றும் நவீன பால் பாக்கெட் இயந்திரம் மற்றும் 20,000 லிட்டர் கொள்ளளவில் குளிரூட்டும் அறை போன்ற கட்டிடப் பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி, அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா கலந்து கொண்டனர். வேலூர் அடுத்த பெருமுகை ஊராட்சியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அங்குள்ள குடிநீர் தேக்க தொட்டியிலிருந்து அப்பகுதி முழுவதற்கும் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக குடிநீர் குழாயில் துருபிடித்த இரும்பு துகள்கள் கலந்து துர்நாற்றத்துடன் குடிநீர் வருவதாகவும் அதோடு சில இடங்களில் குடிநீர் பழுப்பு லைன் உடைந்த நிலையில் அதை சரி செய்யாமல் அப்படியே கிடப்பதால் அவ்வழியாக கால்வாய் கழிவு நீரும் கலந்து வருவதாக கூறி ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து பெருமுகை ஊராட்சி மன்ற தலைவர் புஷ்பராஜை முற்றுகையிட்டனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த சத்துவாச்சாரி போலீசார் ஊர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி பொதுமக்களை சமாதானப்படுத்தினர். திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவி ஒருவரை திருச்சி மாவட்டம் பெரிய சூரியூர் பகுதியை சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் கடத்தி சென்று அவரது வீட்டில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இது சம்பந்தமாக திருவாரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ராஜ்குமார் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு திருவாரூர் மாவட்டம் மகிழா விரைவு நீதிமன்றத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது வழக்கின் தீர்ப்பு வெளியாகியுள்ளது. 27 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி சரத்ராஜ் தீர்ப்பளித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் நகர பகுதியில் உள்ள வெளிப்பாளையம் அகதீஸ்வரர் ஆலய எதிர்ப்புறம் உள்ள சிவன் கோவில் குளத்தில் ஆகாய தாமரை அதிக அளவில் காணப்படுவதால் அக்குளத்தை பொதுமக்கள் பயன்படுத்த முடியாமல் பெரும் அவதியுற்று வருகின்றனர். குறிப்பாக கோடை காலத்தில் அன்றாட தேவைக்கு பயன்படுத்த முடியாத நிலைக்கு தண்ணீர் துர்நாற்றம் அடிப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் குளத்தை பயன்படுத்தும் பொதுமக்களுக்கு அலர்ஜி, நோய் தொற்று போன்ற உடல் உபாதைகள் ஏற்படுவதால் உடனடியாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு ஆகாய தாமரையை அகற்ற பொதுமக்களில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கி வருகிறது. இதனால் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணை அபாய அளவான 42 அடியை தாண்டியது. தற்போது 45 அடியை எட்டியுள்ளதால் பேச்சுப்பாறை அணையில் இருந்து வினாடிக்கு 500 கன அடி மேல் உபரி நீர் திறந்து விடப்பட்டு வருவதால் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கோதை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருவதால் குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பிறப்பு அருவியில் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் சார்பாக அருவியில் குளிக்க இன்று தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள சித்தாநத்தம் கிராமத்தில் தமிழக அரசின் சிறப்பு திட்டமான மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. சித்தாநத்தம், சமுத்திரம், மொண்டிப்பட்டி, கே பெரியப்பட்டி ஆகிய 4 ஊராட்சி பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்ற இந்த முகாமை ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனி ஆண்டி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். பின்னர் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் மனுக்களை தீர்வு காண்பதற்காக அந்தந்த துறை அதிகாரிகளிடம் வழங்கினார். முகாமில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்று தங்கள் துறை சார்ந்த பொதுமக்களின் மனுக்களை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுத்தனர். மக்கள் பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக இதில் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. 12 நாள் ஆடிப்பூர திருவிழாவில் 5ஆம் திருநாளன்று கருட சேவையும் அதனைத் தொடர்ந்து 5ஆம் தேதி சயன சேவையும் நடைபெறும். இதனை அடுத்த முக்கிய நிகழ்வான திரு ஆடிப்பூர தேரோட்டம் வரும் 7ஆம் தேதி காலை 9:05 மணிக்கு பெரிய திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ரெங்கமன்னர் காட்சியளிப்பர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வைபவத்தில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை அடுத்த குரோம்பேட்டை ரேலா மருத்துவமனையில் விளையாட்டு காயங்கள் மற்றும் சிகிச்சைக்காக அபினவ் பிந்த்ரா ஃபவுண்டேஷன் மற்றும் ஸ்பைன் ஆர்த்தோபெடிக்ஸ் ஆக்ஷன் அண்ட் ரிசர்ச் ட்ரஸ்ட் உடன் இணைந்து செயல்படும் ரேலா மருத்துவமனை தமிழ்நாட்டின் ஒலிம்பிக் வீரர்கள் என்ற நிகழ்வை ரேலா மருத்துவமனை நடத்தியது. இதில் ஒலிம்பிக் மெடல் வென்ற சாதனையாளர் உட்பட தமிழ்நாட்டை சேர்ந்த ஒலிம்பிக்கில் பங்கு பெற்ற முன்னணி விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். மேலும் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கத்தை வென்ற ஹாக்கி ஜாம்பவான் வாசுதேவன் பாஸ்கரன் தங்கப்பதக்கத்தை வருங்கால விளையாட்டு வீரர்களுக்கும் காண்பித்து உற்சாகப்படுத்தினார். இல்லை, என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கு முன்னாடி இதை நான் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் ஃப்ரீயாக பண்ண போகிறேன்னு தெரியும்.
பட் ஒன்லி ஃபார் எலைட் அத்லெட்ஸ் சொன்னாங்க. பட் இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம பிரகாஷ் டாக்டர் வந்து ஆரம்பித்தது வேறு, முடித்தது வந்து அவங்க சேர்மன் வேறு மாதிரி முடிச்சிருக்காரு. என்னென்னா எல்லாருக்குமே நம்ம ஃப்ரீயாக பண்ணுவோம் வித்தவுட் 1 பைசா பில். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள SMSS அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 106 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அப்பள்ளியின் 100ஆண்டு விழா முன்னாள் மாணவர் சங்கத்தினர் சார்பில் கொண்டாடப்பட்டது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு முன்னாள் மாணவர் சங்க தலைவர் ஜவஹர்லால் நேரு தலைமை தாங்கிய நிலையில் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார், சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இந்த விழாவில் 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் 200க்கும் மேற்பட்ட சங்க உறுப்பினர்களும் பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் என 1500 பேருக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.